விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நேயர்களை, இன்று காலை நமக்கு வந்த செய்தி என்ன? புதிய முதல்வராக பதவியேற்க போகிற விஜய், ஜோசப் விஜய் முதல் கையெழுத்து எல்லாரும் பஸ்ல ஏறி எங்க வேணாலும் போகலாம். எப்படி முதல் கையெழுத்து என்னது? எல்லாரும் பஸ்ல ஏறி எங்க வேணாலும் போகலாம். இது எத்தனாயிரம் கோடி வரும். அது இன்னைக்கு இப்போ டெலிவிஷன்ல போயிட்டு இருக்கு, பரபரப்பா போயிட்டு இருக்கு. முதல் கையெழுத்து, தமிழ்நாட்டில் மகளிர்கள் எல்லாரும் ஃப்ரீயா போகலாம். ரைட், அது என்னங்கிறதெல்லாம் அப்புறம் சொல்றேன். எந்த பஸ்ல போகலாம், என்ன ஸ்டேஜில் போகலாம், என்னங்கிறதெல்லாம். இப்போ ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவதற்கு இப்பொழுது காங்கிரஸ் ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறது. நாங்கள் 5 பேர் ஆதரவு தருகிறோம், பாட்டாளி மக்கள் 4, 9. இந்த 9 வந்தாலே அவர்களுக்கு போதுமானது. இடையில் இடதுசாரிகள் மட்டும் தொல் திருமாவளவன் ஆதரவு கொடுக்க வேண்டும். கொடுப்பாரா என்பது வேறு விவகாரம், இன்னும் முடியவில்லை. வேணுகோபால் என்ன பேசுகிறார் என்றால், மதச்சார்பின்மையை உள்ளே நிலைநிறுத்துவதற்கு நாங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும். அது உண்மைதான். எந்த நிலையிலும் பாரதிய ஜனதா கால் பதித்து விடக்கூடாது, அதுவும் உண்மைதான். பாரதிய ஜனதாவோடு விஜய் கால் பதித்தால் அவருக்கு எல்லாமே முடிந்து போய்விடும். பாரதிய ஜனதாவோடு நட்பு இருந்தவர்கள் இந்தியாவிலே அழிந்து போன வரலாறு தான் உண்டு, யாரும் தலைத்து போன வரலாறு கிடையாது. கடைசியாக நிதிஷ், அதை போன்று அங்கே தாக்கரே, உத்தவ் தாக்கரே, எல்லாமே அவர் படித்தான். தேவே கவுடா இங்கே எடுத்துக்கொள்ளலாம், தமிழ்நாட்டில் எடப்பாடியின் கம்பெனி எடுத்துக்கொள்ளலாம். யாரும் விளங்கியதாக தெரியவில்லை, எல்லோருமே அழிந்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய நிலை என்பது பிற கட்சிகளை அழிப்பது மட்டும்தான். இப்ப விஜய்க்கு இன்றைக்கு நடந்த வாக்காளர்கள் ஒரு தெளிவாக போட்டார்கள். அதில் மாறுபட்ட கருத்து இருந்தாலும் இளைஞர்கள், இந்து இளைஞர்கள், இஸ்லாம் இளைஞர்கள், கிறிஸ்தவ இளைஞர்கள், தலித் இளைஞர்கள் என்றெல்லாம் பாகுபாடு இல்லை. எல்லோருமே ஒருங்கிணைந்து நின்று வாக்களித்தார்கள். அது சரியா தவறா அதையெல்லாம் நாம் இங்கே பேச வேண்டியதில்லை. மதச்சார்பின்மையோடு நின்றார்கள். அங்கே இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர், தலித்துகள் என்றெல்லாம் எந்த பிரிவும் தமிழ்நாட்டில் காணப்படவில்லை. பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர் யாருமே இல்லை. இது ஒரு சிறந்த, இதையெல்லாம் கெடுப்பதற்கு பாஜக இந்துத்துவாவை தூக்கி வந்தது, திருப்பரங்குன்றத்தை பற்றி வைத்தது. சரி, இப்போது காங்கிரஸ் என்ன சொல்கிறது என்றால், 5 இதை நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம், பாட்டாளி மக்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். நாங்கள் 5, 4, 9. பாட்டாளி மக்கள் கட்சி சேர்கின்ற போது அந்த இடத்தில் திருமாவளவன் வருவாரா தெரியவில்லை. இடதுசாரிகள் ஒரு 4, 9. ஆனால் எந்த காலத்திலும் பழனிசாமி அண்ட் கம்பெனி சேர்ந்த தேசிய முன்னணி இதை சேர்த்துடவே கூடாது அப்படின்னு அவங்க கண்டிஷன் போட்டு பேச்சுவார்த்தை போது, ஏற்கனவே நேற்று நான் பேசியதில் ஆதவ் அர்ஜுனனும் விஜய் ஆரோக்கியசாமியா அவரும் எந்த காலத்திலும் பிஜேபியோடு சேர்ந்துட்டால் உங்களுக்கு போயிடும் என்று சொல்லியிருந்தேன். அதை 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தீர்கள். இன்னும் நிறைய போய்கொண்டுதான் இருக்கிறது. தற்போது ஒரு முக்கியமான விஷயம், நடிகர் இருந்த விஜய் பொருளாதாரத்துக்கு பெரும் சவாலை ஏற்படுத்தும் வகையில அவருடைய தேர்தல் அறிக்கை வெளியாகிருக்கிறது. அதை பத்தி நான் ஒரு கண்ணோட்டத்தை உங்களுக்கு தரேன். பெரும் சவாலை ஏற்படுத்தும் வகையில் விஜயனுடைய தேர்தல் அறிக்கை. விஜயனுடைய தேர்தல் அறிக்கை வணிக மற்றும் நிதி நிபுணர்களுடைய கருத்து எதுவாக இருக்கிறது என்பதை நாம் இப்போது தொடர்ந்து பார்க்க போகிறோம். தாவேக்காவுடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில 10 தலைப்புகள்ல மொத்தம் 336 வாக்குறுதிகளை அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க. இந்த வாக்குறுதிகளை தாவேக்கா நிறைவேற்றினால எவ்வளவு வரும் தெரியுமா? 12 லட்சம் கோடி வரை நிதி தேவைப்படும். தமிழ்நாடு எவ்வளோ பட்ஜெட்டே 4 லட்சம் கோடி தான். ஆனா அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு 12 லட்சம் கோடி தேவைப்படும். இதுல பெண்கள், மீனவர்கள், விவசாயிகளுடைய வாக்குறுதிக்கு மட்டும் மிகப்பெரிய தொகை. அதை நான் இப்ப சொல்றேன். தாவேக்காவுடைய தேர்தல் வாக்குறுதி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில பெரும்பாலான வாக்குறுதிகள் பெண்கள், மீனவர்கள், விவசாயிகள் நலனை மையமாக கொண்டும், திமுக கொடுத்த 1000க்கு பதிலாக 2500 ரூபாய் உரிமை தொகை, ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர் தாரேன், கர்ப்பிணி பெண்களுக்கு 25,000, எவ்வளோ 25,000 உதவி, மகளிர் குழுக்களுக்கு 5 லட்சம் வட்டி இல்லாத கடன். இது அல்லாம முதியோர்கள், கணவனை இழந்த கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் மாசம் 3000 ரூபாய் உதவித்தொகை. மீன்பிடி தடை காலத்துல 20,000.
20,000ங்கிறது நினைச்சே பார்க்க முடியலையே. இதுக்கல்லாமல் பெண்கள், மீனவர்கள், விவசாயிகளுக்கான 14 முக்கிய வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்ற, இந்த வாக்குறுதிகள்ல 12 லட்சம் கோடியில பெண்கள், மீனவர்கள், விவசாயிகளுக்கு ஒரு 14 முக்கிய பிரிவிலேஜ் வாக்குறுதி. இதுக்கு மட்டும் 1,82,00,000 ஆகுது. நம்முடைய எக்கனாமிஸ்ட் எல்லாம் கணக்கு போட்டிருக்காங்க. அந்த கணக்கு நம்மள இப்போ வாசிக்கிறோம். எவ்வளவு வந்திருக்கு? 1,82,00,000. இப்போ இந்த வாக்குறுதியினுடைய மொத்த சுமையை பத்தி நம்ம பார்க்க போறோம். கீழ் வரக்கூடிய அறிக்கையில பட்டதாரிகள் இருக்கிறாங்க பாருங்க, வேலை இல்லாதவங்க, அவர்களுக்கு மாசம் 4,000 அப்படின்னா 13,791 கோடி ரூபாய் ஆயிரும் வருஷத்துக்கு. டிப்ளமோ படித்தவர்களுக்கு உதவித்தொகை கொடுத்தா மட்டும் வருஷத்துக்கு 604 கோடி ரூபாய். அதே மாதிரி முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள், திருநங்கை இவர்களுக்கு உதவித்தொகை மட்டும் ஒரு 12,369 கோடி ஆகும். இப்ப இந்த குடும்ப பெண்களுக்கு மாசம் 2,500 கொடுக்குறாங்கல்ல, அது கொடுத்தா இப்ப திமுக அரசு 1000 அந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் உரிமை தொகை கொடுத்தா அதுக்கு மட்டும் 68,150 கோடி ஆகும். ஆண்டுக்கு 6 சிலிண்டர் கொடுத்தாச்சுன்னா அவங்க கணக்குப்படி அதுக்கு 12,655 கோடி ஆகும். இப்போ மாசம் உங்களுக்கு 500 யூனிட்னா 200 யூனிட் கட் பண்ணிடுவாங்க. அது அரசே ஏற்றுக்கணும். அதுக்கு மட்டும் 11,472 கோடி ஆகும். மகளிர் குழுக்களுக்கு கடன், எல்லாருக்கும் கடன் கொடுக்குறாங்க, வட்டி இல்லாத கடனா என்ன கடன் தெரியாது, அதுக்கு மட்டும் 23,823 கோடி ஆகும். கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி செய்யறாங்க, மாசம் 25,000, அதுக்கு மட்டும் 2,250 கோடி ஆகும். பிறக்கும் குழந்தைகளுக்கு தாய்மாமன் சடங்கு, தங்க மோதிரம், அதுக்கு மட்டும் 1,395 கோடி ஆகும். அரசு பேருந்துல பெண்கள் இலவச பயணம் செய்யறாங்க, அதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 5,760 கோடி ஆகும். இதை தாண்டி மின்வார்க்கு எல்லோருக்கும் காப்பீடு, இன்சூரன்ஸுக்கு மட்டும் இன்சூரன்ஸ் காப்பீடு 2,62,000 கோடி அதுக்கு மட்டுமே. இதை தாண்டி விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. விவசாயிகளுக்கு 15,000 கோடி, விவசாயிகளுக்கு நிதி உதவி 12,000 கோடி. தமிழ்நாட்டு அரசு 2025 பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா சார்? 4,39,000 கோடி மட்டுமே. ஆனா தாவேகாவினுடைய இந்த வாக்குறுதி நிறைவேற்ற எப்படி பாருங்கன்னா பல மடங்கு நிதி. மேலும் மாநிலத்தினுடைய நிதி பற்றாக்குறை 2026-27 மட்டும் 1,4 லட்சம் கோடியாக இருக்கும். அது மொத்த உள்நாட்டு ஜிடிபியில 3% வைங்களேன். 1,4 லட்சம் கோடி என்பது 3%. புரியுதா? இப்ப இந்த நிலையில் பெண்களுக்கு மாத உதவித்தொகை 1,000 2,500 ரூபாய் உயர்த்துறோம். அது மட்டும் இல்லாம குறிப்பாக இதுக்கு மட்டும் இந்த மாதம் 1,000 2,500 உயர்த்துறாங்க பாருங்க, 1,500. இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா எவ்வளவு வருது தெரியுமா? 21,617 கோடி. பொருளாதார எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 14 வாக்குறுதிகளை நிறைவேற்றவே அவர்களுக்கு 42,000 கோடி தேவைப்படும். இந்த 14 வாக்குறுதியில பெண்களுக்கு உரிமை தொகை, விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, விவசாயிகளுக்கு உரிமை, மீனவர்களுக்கு, பட்டதாரிகளுக்கு, அது மட்டும் வேலை இல்லாதவர்களுக்கு, கர்ப்பிணிகளுக்கு, இந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க பாருங்க. இதுக்கு மட்டுமே எவ்வளவு வருது? நான் இப்ப சொன்ன ஒரு அமௌண்ட் 42,000 கோடி தேவைப்படுது. சரி, அடுத்து பாருங்க. தமிழ்நாட்டு அரசு 2025ஆம் ஆண்டு பட்ஜெட் தொகை 4,39,000 கோடியாக இருக்கும் போதுதான் விஜய் அளித்த வாக்குறுதி 12 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது. இது என்ன பைத்தியக்காரத்தனம்? இது எப்படி அவர் விஜய் சமாளிப்பார்? இன்னொரு கேள்வி நமக்கு வருது. 12 லட்சம் கோடிக்கு எங்கிருந்து வருது? அதிலும் குறிப்பாக தங்கம் தொடர்பான திட்டங்கள், தங்கத்தை கொடுக்கிறார், மாமஞ்சடங்கு, சிலிண்டர் திட்டங்கள் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை. இது தமிழ்நாடு கிடையாது, இது வேற. தங்கம் ஏறும் இறங்கும், சிலிண்டர் ஏறும் இறங்கும், இதெல்லாம் மாநில அரசுக்காக கிடையாது. இந்த 12 லட்சம் கோடி நிதி சுமையை குறைக்க நலத்திட்டங்களுக்கு கடுமையான வரம்பு விதிக்கப்பட்டு பயன்பெறும் மக்கள் எண்ணிக்கை குறைக்கப்படும். மேலும் என்னதை குறைச்சாலும் என்ன பண்ண முடியும்? தமிழ்நாடு நிதி பற்றாக்குறையில் இருக்கும் வேளையில் எப்படி இந்த கூடுதல் ஆதாரத்தை உருவாக்குவது என்பது அடுத்த முக்கியமான விஷயம். இதெல்லாம் அவர் எப்படி செயல்படுத்த போகிறார் என்பது $1,000,000 கொஸ்டின்ஸுங்க. இப்போ மிக முக்கியமாக இந்த 12 லட்சம் கோடியில 1-2 ஸ்கோப் இருக்குங்க. அவர் ஃப்ரெண்ட்ல தெரியாம சொல்லிட்டேன், நான் வருவேன்னு நினைக்கல, ஆனா எல்லாரும் ஓட்ட போட்டாங்க, சாரி, கொஞ்சம் என்னுடைய தொண்டர்களே, தமிழ்நாட்டு மக்களை மன்னித்துக் கொள்ளுங்கள், எனக்கு அனுபவம் இல்லை,
கொஞ்சம் எகெயின் வில் கன்சிடர் தட். நாங்கள் அதை குறித்து மறுபடியும் ஒரு பரிசீலனை செய்து உங்களுக்கு தருகிறோம். நம்முடைய பட்ஜெட்டே 4,39,000 கோடி தான். ஆனால் நான் தெரியாமல் 12 லட்சம் கோடியை கொடுத்துட்டேன். என்ன அடிப்படையில் கொடுத்தாங்கன்னு தெரியல. சரி, இப்போ இதுக்கு காங்கிரஸ் என்ன பதில் சொல்ல போகிறார்கள், பாமக என்ன பதில் சொல்லும், அது நமக்கு தெரியாது. இப்போ பாமக அது இருக்கிறதுலே அந்த அன்புமணி ராமதாஸ் மோசமான ஒரு ஆளு. அவருடைய மனைவிக்கு இப்போ சுகாதாரத்துறை கேட்குறாரு சௌமியாவுக்கு. அதையும் கொடுப்பதற்கு அவர்கள் ஒத்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. பாமக இருக்கிற இடத்துல விடுதலை சிறுத்தைகள் எப்படி இருக்க முடியும்? அதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. ஒருவேளை கூட்டணி இல்லை என்று சொல்லப்படும். திமுக ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். மோசம் என்றால் தற்காலிக தோல்விதான். ஆனால் விஜய் செய்கிற பெரும் தவறுகள் எப்படி எடுக்க போகிறார்கள்? ஆனால் நாம் பேசிய அளவுக்கு கனிம வளங்களை பாதுகாப்போம், ஆற்று மணலை பாதுகாப்போம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். என்னத்தை பாதுகாத்தாலும் 12 லட்சம் கோடிக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அவர் உண்மையிலேயே நல்ல மனிதராக இருந்திருந்தால் அவர் என்ன சொல்லியிருக்கணும், நான் இலவசமே கொடுக்க மாட்டேன், மக்களுக்கான நலத்திட்டங்களை தருகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அது மிகச் சிறப்பாக இருந்திருக்கும். மொத்தத்தில் சொல்லியிருக்கணும், நான் வந்தால் விவசாயிகளுக்கு எல்லாவற்றுக்கும் நன்மை செய்வேன், என்னால் முடிந்த அளவு நன்மை செய்வேன் என்று சொல்ல வேண்டும். ஆத்திரத்தில் என்னதான் இருந்தாலும் குட்டி கொளுத்தாலும் வழுக்கு வழுக்குத்தான் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். குட்டி கொளுத்தாலும் வழுக்கு வழுக்குத்தான். சினிமா துறையிலிருந்து வந்தவர்களுக்கும் அவர் கூட இருந்த ஆதவ அர்ஜுனருக்கும் விஜய் ஆரோக்கியசாமி போன்றவர்களுக்கும் அப்புறமா அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், நிர்மல் போன்றவர்களுக்கெல்லாம் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. எப்படி இந்த 12 லட்சம் கோடிக்கு கண்ணை பொத்தி கொண்டு போட்டார்கள்? நமக்கு வருமானம் என்ன, நமக்கு அது என்னதான் தமிழ்நாட்டை ஊழலிருந்து காப்பாற்றினாலும் 12 லட்சம் கோடி நமக்கு கிடைக்காது. 12 லட்சம் கோடி என்பது ஒரு சர்வதேச நாட்டினுடைய மிகப்பெரிய நாடினுடைய பொருளாதாரம். ஒரு சின்ன மாநிலத்திலிருந்து நம்முடைய பட்ஜெட்டே 4 லட்சம் கோடி தான். இதிலே நமக்கு துண்டு 1.25 லட்சம் கோடி விழுகிறது. 1,25,000 கோடி. இது ஒட்டுமொத்த ஜிடிபியினுடைய 3%. அப்படி இதெல்லாம் பொருளாதாரம் தெரியும். இதில் யாருக்கு தெரியும்? ஓட்டு பிஜிலுக்கு போட்டோம். எந்த வியாபாரம், யார் நின்றால் யார் போனார் என்பதே தெரியவில்லை. ஆனாலும் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். யார் வேட்பாளர் தெரியாது. அப்போ ஓட்டு யாருக்கு போட்டீர்கள்? விசிலுக்கு போட்டோம். இதுதான் மக்களின் நிலை. இதை நம்ம தாக்குதற்கு சொல்லவில்லை. ஒரு செய்தியாளனாக இந்த செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திக்கிறேன். நன்றி. விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.